வணக்கம். பாகிஸ்தான்ல இருந்து ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா பரவிட்டு இருக்கு. அதுல ஒரு பெரிய அரசியல்வாதி டெல்லி செங்கோட்டை பக்கத்துல நடந்த குண்டுவெடிப்புக்கு நாங்க தான் காரணம்னு கிட்டத்தட்ட ஒப்புதல் வாக்குமூலம் தர்ற மாதிரி பேசுறார். அது மட்டும் இல்லாம இன்னும் சில விஷயங்களும் இருக்கு. பாகிஸ்தானோட பாதுகாப்பு அமைச்சர் ஒரு பக்கம் இந்தியா மேல போர் தொடுப்போன்னு சொல்றது, இன்னொரு பக்கம் ஆபரேஷன் சிந்தூர் பத்தி அமெரிக்க அரசாங்கத்தோட ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கை. கரெக்ட். இப்படி 3 வெவ்வேறு விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு. முதல்ல அந்த வீடியோவுக்கு வருவோம். பேசுறவரோட பேரு சௌத்ரி அன்வருல் ஹக். இவர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரோட முன்னாள் பிரதமர். பாகிஸ்தான் ராணுவத்துக்கு ரொம்பவே நெருக்கமானவர்னு ஒரு பேர் இருக்கு. நவம்பர் 17, 2025 அவரோட பதவிக்காலம் முடியறப்போ இத பேசியிருக்கிறாரு. அந்த வீடியோல அவர் சொல்ற விஷயம் தான் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. நீங்க காஷ்மீர்ல ரத்த களரி பண்றதை நிறுத்தலன்னா செங்கோட்டையில இருந்து காஷ்மீர் காடுகள் வரைக்கும் புகுந்து அடிப்போன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் சொன்ன சில நாள்லயே நம்ம ராணுவ வீரர்களும் தியாகிகளும் உள்ள புகுந்து அடிச்சாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுல உச்சக்கட்டமே அடுத்த வரிதான். அவங்க எப்படி அடிச்சாங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் அவங்களால எத்தனை பேருன்னு எண்ணிக்கை முடிக்க முடியல அப்படின்னு ரொம்ப வெளிப்படையா பேசுறாரு. இது ஒரு சாதாரண அரசியல்வாதி பேசுற மாதிரி இல்ல, ரொம்ப ஒரு அதிகாரத்தோட பேசுறாரு. கரெக்டா சொன்னீங்க. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல பிரதமர் பதவிக்கு வர்றவங்க பெரும்பாலும் ராணுவத்தோட ஆசீர்வாதத்தோட தான் வருவாங்க. அப்போ அவங்களுக்கு விசுவாசமா இருப்பாங்க. நிச்சயமா அவங்களுக்கு விசுவாசமா இருக்கிறவங்கள தான் அந்த இடத்துல வைப்பாங்க. அதனால இவரோட பேச்ச வெறும் தனிப்பட்ட கருத்தா பார்க்க முடியாது. இது ராணுவத்தோட மனநிலையே காட்டுதா? நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. இது செங்கோட்டை குண்டுவெடிப்பையும் அதுக்கு சில மாசம் முன்னாடி காஷ்மீர்ல சுற்றுலா பயணிகள் மேல நடந்த தாக்குதலையும் நேரடியா இணைக்குது. அப்போ இது தற்செயலான பேச்சு இல்ல, வாய்ப்பே இல்ல. ரொம்ப திட்டமிட்ட அறிக்கை மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்க பாதுகாப்பு அமைச்சரே சமீபத்துல போர் பற்றி பேசியிருக்காரே. அது அடுத்த ஆதாரம். இது ஒரு பெரிய வடிவத்தோட ஒரு பகுதி தான். பாகிஸ்தானோட பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிஃப் என்ன சொல்லிருக்காருன்னா, இந்தியா கூட ஒரு முழுமையான போர் வர வாய்ப்பு இருக்கு, அதனால பாகிஸ்தான் முழு எச்சரிக்கையோட இருக்கணும்னு சொல்லிருக்காரு. நாங்க இந்தியாவை நம்புறதும் இல்ல, அவங்கள கண்டுக்காம விடுறதும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 2 அறிக்கையும் ஒன்னா வச்சு பார்க்கும்போது பாகிஸ்தானோட அணுகுமுறையில ஒரு ஆக்ரெசிவான மாற்றம் தெரியுது. எது அவங்களுக்கு இவ்வளவு தைரியத்தை கொடுக்குது? பாகிஸ்தான் இப்போதைக்கு ஒரு பெரிய போர் வேண்டாம், ஆனா ஒரு சின்ன அளவிலான மோதலுக்கு தயாரா இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த நம்பிக்கைக்கு பின்னாடி இருக்கிறது அமெரிக்காவா? அமெரிக்கா கூட அவங்களுக்கு இருக்கிற உறவு தான். சமீப காலமா அமெரிக்கா பாகிஸ்தான் உறவு எல்லா காலத்திலும் இல்லாத அளவுக்கு வலுவா இருக்குன்னு பாகிஸ்தான் நம்புது. அது அவங்களுக்கு ஒரு விதமான பாதுகாப்பு உணர்வை கொடுக்குதா? ஆமா. அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உறவு நல்லா இருந்தா அது இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு தைரியம் கொடுக்குமா? வரலாறு அப்படிதான் சொல்லுது. மிச்சிகன் மாநில பல்கலைக்கழகத்தோட பேராசிரியர் முகமது அயோப் இத பத்தி தெளிவா ஆய்வு செஞ்சிருக்காரு. பாகிஸ்தான்ல எப்போல்லாம் ராணுவ ஆட்சி வருதோ அப்போல்லாம் அமெரிக்கா கூட உறவு பலப்படும் சொல்றாரு. ஷாபாஸ் ஷெரீப் பிரதமரா இருந்தாலும் உண்மையான அதிகாரம் ராணுவம் கையில தான் இருக்கு. இது ஒரு மறைமுக ராணுவ ஆட்சின்னு சொல்லலாம். இது கார்கில் போற ஞாபகப்படுத்துது. அப்பவும் இதே மாதிரிதான் ராணுவம் அதிகாரத்தை கைப்பற்றி அமெரிக்கா கூட நெருங்கமாகி இந்தியாவுக்கு எதிரா ஒரு சின்ன மோதலுக்கு துணிஞ்சாங்க. அதே மாதிரி ஒரு சூழல் இப்போ உருவாயிட்டு இருக்கு. ஆமா. சரி, இப்போ ஒரு முக்கியமான ஆதாரத்துக்கு வரும். இது அமெரிக்க அரசாங்கத்தோட ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கை. அமெரிக்கா காங்கிரஸ்காக சீனாவுடைய ராணுவ பொருளாதார வளர்ச்சியை கண்காணிக்கிற ஒரு குழு இதை தயார் செஞ்சிருக்கு. ஆபரேஷன் சிந்தூர் பத்தின இந்த அறிக்கையில தான் விஷயமே இருக்கு. இந்த அறிக்கை பல ஆச்சரியமான விஷயங்களை வெளியில கொண்டு வருது. முதல் விஷயம், இந்தியா பாகிஸ்தான் மோதல சீனா தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்குச்சு. இத ஒரு ப்ராக்சி வார் மாதிரி. ப்ராக்சி வார்னா, அதாவது அவங்க நேரடியா சண்டைக்கு வராம பாகிஸ்தான் மூலமா தன்னோட ஆயுதங்களோட திறமைய காட்டி விளம்பரம் செஞ்சிருக்கு. ஓ, எங்க JF-17 ஃபைட்டர் ஜெட் பாருங்க, பிரான்ஸோட ரஃபேலியே வீழ்த்திடுச்சு அப்படின்னு மார்க்கெட்டிங் செஞ்சாங்களா? அதேதான். இது மட்டும் இல்லாம ரஃபேல் விமானங்களுக்கு எதிரா ஒரு பெரிய பொய் பிரச்சாரத்தையே சீனா செஞ்சிருக்குன்னு அந்த அறிக்கை சொல்லுது. ரஃபேல் விமானங்கள் சுட்டுமிழ்த்தப்பட்ட மாதிரி AI வச்சு போலி படங்களை உருவாக்கி பரப்பியிருக்காங்க. அவங்களோட நோக்கம் என்னவா இருக்கும்? பிரான்சுக்கும் இந்தோனேஷியாக்கும் நடக்கவிருந்த ரஃபேல் ஒப்பந்தத்தை கெடுக்கிறது தான். ரஃபேல் ஒரு திறமை இல்லாத விமானம், அதை வாங்காதீங்க அப்படின்னு ஒரு கருத்தை உருவாக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. இந்த அறிக்கை அமெரிக்காவோடது, ஆனா நீங்க சொல்றத பார்த்தா இது பாகிஸ்தானுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி தெரியுது. கரெக்டா கேட்டீங்க.
இங்கதான் விஷயமே இருக்கு. எப்படி? அந்த அமெரிக்க அறிக்கையோட தலைப்பு என்ன சொல்லுதுன்னா, 4 நாள் மோதலில் இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தான் ராணுவம் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லுது. யோசிச்சு பாருங்க, அமெரிக்காவோட ஒரு அறிக்கையே பாகிஸ்தான் ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லும்போது பாகிஸ்தானுக்கு இது எவ்ளோ பெரிய பிரச்சார வெற்றியா இருக்கும். உலக நாடுகள் முன்னாடி இது ஒரு ஆதாரமா காட்டுவாங்க. நிச்சயமா. ஆனா பாகிஸ்தான் தரப்புல இருந்து பார்த்தா ஒரு அமெரிக்க அரசாங்க அறிக்கையே அவங்க பக்கம் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தானே. ஆமா, விவரங்களை யார் படிக்க போறா? தலைப்புச் செய்தியை தானே எல்லாரும் பாப்பாங்க. நீங்க சொல்றது 100% சரி. அதுதான் தகவல் போரோட தந்திரம். ஆனா அந்த அறிக்கை உள்ளுக்குள்ள வேற மாதிரி சொல்லுதா? தலைப்புல பாகிஸ்தான் ஜெயிச்சதுன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான் சீனா ஆயுதங்களை வச்சு ரஃபேல வீழ்த்தின மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குச்சு. ஆனா உண்மையில இந்தியாவின் 3 விமானங்கள் தான் வீழ்த்தப்பட்டிருக்கலாம். அதுலயும் ரஃபேல் இருந்துச்சான்னு எந்த உறுதியும் இல்லைன்னு சொல்றாங்களா? கரெக்ட். இதுதான் நவீன தகவல் போரோல உச்சகட்டம். தலைப்புச் செய்தியை ஒண்ணு கொடுத்துட்டு உள்ள விவரங்களை மாத்தி கொடுக்கறது. ஆமா, பாகிஸ்தான் பிரச்சாரம் பண்ணது 8 இந்திய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதா. ஆனா அமெரிக்க அறிக்கை 3 வீழ்த்தப்பட்டிருக்கலாம், அதுவும் உறுதி இல்லைன்னு சொல்லுது. அவங்களுக்கான அந்த நம்பிக்கை அந்த அமெரிக்க அறிக்கையோட தலைப்புல இருந்து கிடைச்சிருக்கு. சீனா ஏஐ ஒரு ஆயுதமா பயன்படுத்துறத பார்த்தோம். ஆனா இதே ஏஐ தொழில்நுட்பம் சரியா பயன்படுத்த தெரியாதவங்க கையில எவ்வளவு அபத்தமா முடியும்னு ஒரு உதாரணம் இருக்கு. ஆமா, பாகிஸ்தானோட பெரிய பத்திரிகையான டான் செய்த ஒரு காமெடியை பாருங்க. சமீபத்துல அவங்க ஒரு கட்டுரை வெளியிட்டாங்க. அந்த கட்டுரை முடிஞ்சதும் கடைசில ஒரு வரி இருந்துச்சு. நீங்கள் விரும்பினால் நான் இன்னும் கவர்ச்சிகரமான ஒரு முதல் பக்க பாணியை உருவாக்க முடியும் அப்படின்னு. இது பார்க்கிறதுக்கு ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு. இதுல ஒரு நகைச்சுவை என்னன்னா, அந்த கட்டுரையாளர் கட்டுரை எழுத ஒரு ஏஐய பயன்படுத்தியிருக்கார். அந்த ஏஐ கொடுத்த பதிலின் ஒரு பகுதியை நீக்காம அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டார். அதாவது அந்த ஏஐ உங்களுக்கு வேணும்னா இதை விட சூப்பரா ஒரு முதல் பக்க ஸ்டைல் செஞ்சு தரேன்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கு. ஆமா, அத கவனிக்காம அப்படியே பத்திரிக்கையில அச்சிட்டுட்டாங்க. சிரிக்கிறதா இல்ல வருத்தப்படுறதான்னு தெரியல. இதுதான் ஏஐயோட 2 முகங்கள். ஜெனரேட்டிவ் ஏஐ இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு. டான் பத்திரிகை செஞ்சது பயிற்சி இல்லாதவங்க கையில ஏஐ கிடைச்சா என்ன ஆகுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். சீனா மாதிரி ஒரு நாட்டின் கையில கிடைக்கும் போது அது ஒரு சக்தி வாய்ந்த தகவல் போர் கருவியா மாறுது. உண்மையை போலவே தோற்றமளிக்கிற போலி படங்களையும் வீடியோக்களையும் உருவாக்கி ஒரு பொய்ய உண்மையா பரப்ப முடியும். டான் பத்திரிகையின் தவறு ஒரு அறியாமை. ஆனா சீனா செய்தது ஏஐய ஒரு ஆயுதமா பயன்படுத்தியதுக்கான உதாரணம்.